ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி கான்செப்ட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே யூனிட் 9 தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு அப்படின்ற நம்ம வந்து பார்த்து வரோம். ஸோ அந்த வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் இன்னைக்கு நம்ம தேர்ட் டாபிக் சிலபஸில் பாருங்க, பொலிட்டிக்கல் பார்ட்டி அண்ட் அவருடைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அப்படின்ற ஒரு சிலபஸ் இருக்கும். ஸோ அதுல இருந்து ப்ரீவியஸ் இயர்ல என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ வாங்க நம்ம வந்து இதுல கேட்டுக்கிறத பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 20 கொஸ்டின்ஸ் இருக்குது, பார்க்கலாம். 1967 ஆண்டு கொண்டு வரப்பட்ட இந்த திருமண சட்டத்தினுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 1967 வந்து இவர் அண்ணா வந்து கொண்டு வந்திருப்பாரு. அதாவது தமிழகத்தில் நடைபெற சுயமரியாதை திருமணங்களுக்கு சட்டப்பூர்வமான அங்கீகாரம் அளிப்பது தான் இதோடைய நோக்கமா இருந்துச்சு. ஓகேவா? இந்த திருமணங்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதோ அது வந்து திருமணத்துல வந்துடும். மணமகள் வயதை நிர்ணயம் செய்வதோ அதெல்லாம் இல்ல. இந்த சுயமரியாதை திருமணங்கள் வந்து சட்டப்பூர்வமான அங்கீகாரம் அளிப்பதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய நோக்கமா வந்து இருந்துச்சு. ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஸோ இது வந்து ஸ்கீம் பேஸ்ல வரும். தமிழ்நாட்டில் விற்பனை வரி வந்து யாரால் அறிமுகம் செய்யப்படுது? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னா என்ன சொல்றேன், அடிக்கடி கேட்டிருக்காங்க, அந்த வகையில வந்து முக்கியம். ஓகேவா? ஸோ ராஜாஜியினால் வந்து ஏற்படுத்தப்பட்டது. ஓகேவா? ஸோ ராஜாஜியினால் வந்து விற்பனை வரி அவர் ஆட்சியில் இருக்கும் போது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தப்பட்டிருக்கும். ஸோ இதுவும் வந்து ஒரு முக்கியம் சொல்றதை விட ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ ராஜாஜியோட இதில் அப்படி நம்ம சில விஷயங்கள் பார்த்துடலாம். அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா 1952 அவர் வந்து நமக்கு எலெக்ஷன் நடக்குது. 1951 இருந்து ஆரம்பிச்சு 52 வரை எலெக்ஷன் நடக்கும், பிப்ரவரி வரை. ஸோ மார்ச்ல வந்து ஆட்சி அமைப்பாங்க. அப்போ வந்து இவர் தான் இருப்பாரு. ஸோ வந்து மாணிக்கவேலர் அவர் வந்து பொதுநல கட்சி, அது பார்த்தீங்கன்னா உழைப்பாளர் கட்சியை சேர்ந்த ராமசாமி படையாச்சி இவங்களுடைய ஆதரவுல வின் பண்ணி 1952 ஏப்ரல் 12 ராஜாஜி வந்து முதலமைச்சர் ஆயிடுவாரு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம்ல என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, இன்னொரு பக்கம் 1953 ஆந்திரா அப்படின்ற ஒரு மாநிலம் உருவாயிரும். ஸோ அங்க வந்து ஆந்திர கேசரி அப்படின்னு சொல்லிட்டு டி பிரகாசம் வந்து அங்க ஆயிடுவாரு. ஸோ அதுக்கப்புறம் இங்க வந்து ராஜாஜி தான் கண்டினியூ பண்ணுவாரு. ஸோ ராஜாஜி கொண்டு வந்த அந்த குலக்கல்வி திட்டம் பயங்கரமான எதிர்ப்புக்குள்ளாகும். அந்த விஷயம் தெரியும் அப்படித்தானே. ஸோ மது விலக்கை அறிமுகப்படுத்தினவர் இவரு தான். ஸோ இந்த 2 விஷயத்தையும் பார்த்துக்கோங்க. நவசக்தி என்ற தமிழ் வார பத்திரிகை தொடங்கியவர் யார்? ஸோ இது ஒரு வார பத்திரிகை அப்படின்ற டீட்டெயில் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா திருவிக்கா. இந்த கொஸ்டின் திரும்ப கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகே, ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு சேவைகள் ICDS. ஓகேவா? இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீஸ் தான் ICDS. எத்தனை வயசு வர குழந்தைகளை இலக்கா கொண்டிருந்தா 6 வயசு வர குழந்தைகளுக்கான விஷயங்களை பண்ணதுதான் இந்த ICDS அப்படின்றது. ஸோ இதுல வந்து என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ளிமெண்டரி நியூட்ரிஷன். ஓகேவா? ஸோ துணை ஊட்டச்சத்து, அப்புறம் இம்யூனைசேஷன், நோய் எதிர்ப்பு, ஹெல்த் செக்அப், ரெஃபரல் சர்வீஸ், அது மாதிரி ஸ்கூல் எஜுகேஷன், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் ஃபார்மல் ப்ரீ ஸ்கூல் நான் ஃபார்மல் எஜுகேஷன் கூட, அப்புறம் நியூட்ரிஷன், ஹெல்த், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுல பண்றாங்க. The term missing women phenomenon occurs due to பெண் இன இழப்பு அப்படின்ற சொல்லாட்சி உருவதற்கு காரணமான சூழல் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் வந்து ரீசெண்டா வந்து ட்ரெண்ட் ஆயிடுச்சு, நீங்க பார்த்துட்டு நினைக்கிறேன். மகன் அல்லது ஆண் குழந்தைகளுக்கான விருப்பம், அதான் வந்து பாத்தீங்கன்னா பெண் இன இழப்பு. ஸோ பெண் இனமே வந்து ஏன் குறைஞ்சி போகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான். பெண் இன இழப்பு ஏன் நடக்குதுன்னா, ஸோ எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆண் குழந்தைகளுக்கான விருப்பம் இருக்கிறதுனால தான் இது. ஓகேவா? ஸோ வந்து பெண் இன இழப்புலாம் நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா பெண் கடத்தல் வந்து போட்டுருந்தாங்க, தவறானது. ஸோ ஆண் குழந்தைகளுக்கான விருப்பம் தான் நமக்கு காரணம் இருந்தது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பான வழக்குகளை விசாரிக்க தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையம் அமைக்கப்பட்டது. ஓகேவா? ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையம் பற்றி கேட்டிருக்காங்க. ஓகே, தமிழ்நாடு ஸ்டேட் கமிஷன் ஃபார் விமன் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ஸ்டேச்சுரி பாடி அப்படின்னு கொடுத்தாங்க. அப்போ ஏதோ சட்டம் மூலமா அமைக்கப்பட்டிருக்கும் அப்படிதானே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 1993 ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து கரெக்ட். 1993 ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்றப்ப கரெக்ட். ஓகே, ஆனா ஒரு தலைவர் மட்டும் 8 உறுப்பினர்களை கொண்டது அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஓகேவா? தவறு. இங்க ஒரு சின்ன தப்பு இருக்கு. மொத்தம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க 10 உறுப்பினர்கள். ஓகேவா? ஸோ 10 அப்படின்றது 1+9. ஸோ வந்து 9 உறுப்பினர்களை கொண்டுள்ளது. 1+ ஒரு தலைவரையும். ஸோ பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பாக மனுக்களை விசாரிக்காகவும் பெண்களுடைய உரிமைகளை பாதுகாக்கவும் சட்ட ரீதியான ஒரு அமைப்பு. இங்க பாத்துக்காங்க, ஸ்டாச்சுரி பாடி. ஓகே, இந்த சட்ட ரீதியான தமிழ்ல கொடுக்கல. ஸ்டாச்சுரி பாடி அப்படின்றது சட்ட ரீதியான ஒரு அமைப்பு. ஸோ அதை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஒரு தலைவர் 9 மற்ற உறுப்பினர்களை கொண்டது. என்னெல்லாம் பண்ணுவாங்க? பெண்கள் எதிர்கொண்டு வரும். ஸோ அப்போ 2வது தப்பு. ஃபர்ஸ்ட் நம்ம ஆன்சரை பார்த்துருவோம். ஸோ A1 ஒன்லி. பெண்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை வந்து விசாரணை செஞ்சு அதுக்கு உடனடியாக தீர்வு கொடுக்கறதுக்காக தான் அமைக்கப்பட்டது. ஸோ வரதட்சணை தடுப்பு சட்டம்,
வரதட்சணை தடுப்பு சட்டம் எப்போ 1961. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. 1961. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம். பெண்களை பாதுகாக்கும் சட்டம் வந்து பாத்தீங்கன்னா 2005. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாலியல் வன்முறைகளிலிருந்து பாதுகாப்பு. ஸோ பாலியல் வன்முறைகளிலிருந்து பாதுகாப்பு வந்து பார்த்தீங்கன்னா 2013. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக செயல்படுறதுக்கு இது வந்து முறையாக செயல்படுத்துறதுக்கு இவ் ஆணையம் வந்து உறுதி செய்யுது அப்படின்னு சொல்லலாம். வரதட்சணை தடுப்பு சட்டமா இருக்கலாம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம், பாலியல் வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக செயல்படுறதுக்கு இந்த அமைப்பு வந்து பக்காவா உதவுது. ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2017 டேட்டா என்ன சொல்லுதுன்னா 1180 பாதிக்கப்பட்ட மனுக்கள் வந்து பெறப்பட்டு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. 2017 இது வந்து தொடங்கி, ஓகேவா? ஸோ 2017 அப்படின்ற போது இது தொடங்கி 25th இயர்ஸ் ஆயிடுச்சு. 25th இயர் வந்து செலிப்ரேஷன் வந்து பண்ணாங்க. ஓகேவா? ஸோ 25வது வருடம் செலிப்ரேஷன் வந்து பண்ணாங்க. இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா தேசிய மகளிர் ஆணையத்திலிருந்து 2 லட்சம் நிதியும் ஒதுக்கீடும் பண்ணிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஜஸ்ட் எப்போ ஆரம்பிச்சாங்க, எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டது, அதுவும் முக்கியம் ஒன்று. தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையம் 1933. ஓகேவா? ஸோ 1993. அப்புறம் 10 உறுப்பினர்கள், 1+9 நான் வச்சுக்கோங்க. அடுத்து பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களுக்காக பராமரிப்பு நல சட்டம் 2007 ரொம்ப முக்கியமானது. சொல்லிடுவேன். இங்க ஒரு முக்கியமான கொஸ்டின் இருக்கு. இங்க பாருங்க, பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களுக்கான பராமரிப்பு சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2007 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. முக்கியமானது இது எப்போ நடைமுறைக்கு வந்து கேட்டிருக்காங்க. 2008 வந்து வந்திருக்கும். ஓகேவா? 2008 டேட் எல்லாம் ஒன்று போல தான், பிரச்சனை இல்லை. 2008 வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும். ரொம்ப முக்கியமானது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே, 2007 வந்து 2008 நடைமுறைக்கு வந்திருக்கும். இங்க என்னன்னா 2008 நடைமுறைன்னு சொல்லி நீங்க பொதுவாக படிச்சிருக்கலாம். இந்த டேட்டையும் நமக்கு டைம் கேட்கறாங்க. ஏன் அப்படி கேட்கறாங்கன்னே புரிய மாட்டேங்குது. பரவாயில்ல, படிச்சுப்போம். 29/9/2008. ஓகே, ஸோ அப்போ உங்க கொஸ்டின் என்னங்க, பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களுக்கான பராமரிப்பு நல சட்டம் எந்த வருஷம்? 2007. எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு? 2008. ஓகே, செப்டம்பர் 29. 2005 உலக வங்கி தமிழ்நாடு சுகாதார அமைப்பு திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்தது. ஆமா, ஸோ இந்த தமிழ்நாடு ஹெல்த் சிஸ்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உலக வங்கி தான் இது. அது 2005 அப்படின்றது உங்களுக்கு கூடுதலான இன்னொரு ஃபேக்ட், அதை நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ கரெக்ட். அடுத்து பாருங்க, இத்திட்டத்தின் செலவு வந்து 600 கோடி கிட்ட வரும். அவ்வளவுதான் நமக்கு வந்து ஞாபகம். ஸோ 597.15 கோடி அப்படின்றது. ஓகே, உலக வங்கியின் ஈடுபாடு அதிக அளவு பயனுள்ளதாக உள்ளது. ஸோ வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே கரெக்டுங்க. தமிழகத்தில் இலவசமாக தையல் இயந்திரம் வழங்கும் திட்டம் வந்து யார் பேர்ல கொடுக்குறாங்க? ஸோ இது வந்து அந்த ஸ்கீம்ஸ்ல வரும், கொஞ்சம் மாறி வந்திருக்கு, பரவாயில்ல, பாத்துக்கலாம். ஸோ இதுல வந்து முக்கியமானது யார் பேர்ல கொடுக்குறாங்க? சத்தியவாணி முத்து அம்மையார் நினைவால கொடுக்குறாங்க. சத்தியவாணி முத்து அம்மையார் நினைவால கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இதுல அப்படியே மீதியும் பாத்துடலாமா? மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் பேர்ல என்ன கொடுக்குறாங்க? திருமண உதவி திட்டம். உதவி திட்டம் இதுதான் இப்போ வந்து புதுமை பெண் திட்டமா மாத்திட்டாங்க, அப்படிதானே? ஸோ என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து 18 வயது நிரம்பி இருக்கணும், 10ஆம் கிளாஸ் முடிச்சிருக்கணும். அப்படி முடிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து கிடைக்கும். ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா இப்போ வேற பழங்குடியின மக்களா இருந்தாங்க, ட்ரைபல் பீப்புளா இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து 5th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருந்தாலே போதுமானது. ஓகேவா? ஸோ இதுல பட்டதாரிக்கு வந்து பாத்தீங்கன்னா 50,000 ரூபாய் கிடைக்கும். பட்டதாரி இல்லைன்னா அவங்களுக்கு 25,000 ரூபாய் கிடைக்கும். அது போக வந்து அந்த அந்த மாங்கல்யம் தாலி செயின் பண்றதுக்கான தங்கம், அதுக்கான 8 கிராமம் வந்து கொடுக்குறாங்க. ஆண்டு வருமானம் 78,000 மிகாமல் இருக்கணும். ஸோ இது வந்து மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் பேர்ல வந்து கொடுக்குறது. சத்தியவாணி முத்து அம்மையார் பேர்ல வந்து யாருக்காக? தையல் இயந்திரம் வந்து கொடுக்குறாங்க. யாருக்காக பார்த்தீங்கன்னா இந்த விதவைகள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், பொருளாதாரத்தில் நடைபெற்ற பெண்கள், இவங்களுக்காக வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? இதெல்லாம் வச்சுக்கோங்க. அடுத்த தர்மம்மாள் பேர்ல வந்து என்ன கொடுக்குறாங்கன்னா நினைவு விதவை மறுமண உதவி திட்டம். முத்துலட்சுமி ரெட்டி பேர்ல என்ன கொடுக்குறாங்க? ஸோ இதுல இன்னொரு விஷயம் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. என்னன்னா இந்த விதவை பெண்களுடைய மகள்களுடைய திருமண உதவி திட்டத்தை ஈவேரா மணியம்மை பேர்ல கொடுப்பாங்க. ஓகேவா? ஈவேரா மணியம்மை பேர்ல வந்து கொடுப்பாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி வந்து பாத்தீங்கன்னா கலப்பு திருமண உதவி திட்டம். இன்னொன்னும் கொடுப்பாங்க, அந்த பிறந்த குழந்தைகளுக்கு வந்து அந்த கருவுற்ற பெண்களுக்கு வந்து ஒரு இது பண்ணுவாங்க. ஸோ அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க பேர்லாம் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இதையே நான் வச்சுக்கோங்க கூடவே. ஈவேரா மணியம்மையாருடைய பேர்ல கொடுக்கறது வந்து அந்த விதவை மறுமண திட்டம் தர்மமாள் பேர். விதவை பெண்களுடைய மகள்கள் அவங்களுடைய திருமணத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஈவேரா மணியம்மையார் பேர்ல. ஓகே, நெக்ஸ்ட் தமிழ்நாடு உயர்கல்வி திட்டம் 2022 வழங்குவது என்னெல்லாம் கொடுக்குறாங்க பாத்தீங்கன்னா மாணவிகளுக்கு 2002 கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே,
மாணவிகளுக்கு நிதியுதவி. மாணவியருக்கு, மாணவரே கிடையாது, மாணவிகளுக்கு தான் உண்டு. 3ஆம் பாலினத்தை பற்றி பேசல, பெற்றோருக்கு இல்ல. ஸோ மாணவிகளுக்கு. ஸோ 1 மட்டும் கரெக்ட். ஈஸியான கொஸ்டின். ஓகே. ஸோ 1992 முதல் அனைத்து மகளிர் காவல் நிலையம் அமைக்கப்பட்டது. ஸோ எஸ், யாருடைய பீரியட்ல பார்த்தீங்கன்னா அம்மையார் ஜெயலலிதா பீரியட்ல. குறிப்பாக பெண்களின் புகார்களை பதிவு செய்வதற்காகவும் அவர்களின் குறைகளை களைவதற்காகவும் உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ், அதுவும் கரெக்ட். ஓகேவா? ஸோ ரெண்டுமே கரெக்டானது. ஸோ அப்போ அதுக்கான விளக்கமும் கொடுக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ், ஆமா, விளக்கம் கொடுக்குது. ஸோ இவங்களுடைய பெண்களுக்காக பர்டிகுலரா அவங்களுடைய புகார்களை களைவதற்காக உருவாக்கப்பட்டதான் அந்த காவல் நிலையம். ஸோ இயரை பார்த்துக்கோங்க, 1992. ஓகே. ஸோ அடுத்தது, உழவர்களுக்கான இலவச மின்சாரம் வழங்கும் திட்டம் வந்து கருணாநிதி ஆட்சி காலத்தில் கொண்டு வந்திருப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சென்னை மாகாணத்தில், ஸோ கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பம்பு செட்டு அதெல்லாம் வந்து ஃப்ரீயா. சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் பிரிவிலிருந்து முதன்முறையாக சட்டசபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர். ரொம்ப 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 முக்கியமானது MC ராஜா, மயிலை சின்ன தம்பி ராஜா. ஓகேவா? ஆல்ரெடி யூனிட் 8ல ஒருபடி டிஸ்கஸ் பண்ணணும், பார்த்துக்கோங்க. மதிய உணவு திட்டத்தில் வாரத்திற்கு 5 முட்டைகள் வாழைப்பழங்கள் என அறிமுகப்படுத்திய முதலமைச்சர். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் கேட்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. நான் கேட்குறாங்க. ஸோ வாரத்துக்கு 5 முட்டை அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தது கருணாநிதி. ஸோ காமராஜர் வந்து பார்த்தீங்கன்னா மதிய உணவு திட்டம் கொண்டு வந்திருப்பாரு. அண்ணா எம்ஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா சத்துணவு கொண்டு வந்திருப்பாங்க. கருணாநிதி பார்த்தீங்கன்னா இன்னும் சத்தாட்டு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து அப்படியே எக்ஸ்டெண்டா எங்கே போயிடுச்சு, காலை உணவு வரை வந்துருச்சு. அப்படிதானே? ஸோ பார்த்துக்கோங்க, முக்கியமானது. அடுத்தது, பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா அண்ட் ஸ்டாண்ட் அப் இந்தியா ஸ்கீம் ஆர் சப்போர்ட்டிங் ஸ்டெப்ஸ் ஃபார் விமன் கம்யூனிட்டி. ஓகேவா? என்ன சொல்றாங்கன்னா, பிரதான் மந்திரி முத்ரா யோஜனாவும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் அப் இந்தியா, ஸ்டாண்ட் மிகு இந்தியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ ரெண்டு வந்து பெண்கள் முன்னேற்றத்துக்காக வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் யாராவது ஓன் பிஸ்னஸ் ஆண்டர்பிரனரா வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. எஸ், இது கரெக்டானது. விவசாயம் மற்றும் கிராமப்புற மேம்பாடு முயற்சிகள் மற்றும் சமீபத்தில் அறிவிக்கப்பட்டுள்ள பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாயி யோஜனா. புரியல. விவசாயம் மற்றும் கிராமப்புற மேம்பாடு முயற்சிகள் மற்றும் சமீபத்தில் அறிவிக்கப்பட்டுள்ள, ஓகே, இங்கிலீஷ்ல பார்க்கலாம், அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ் அண்ட் த ரீசென்ட்லி அனௌன்ஸ் பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாயி யோஜனா. ஓகேவா? ஸோ இது வந்து சம்மந்தம் இல்லாத குற்றமா இருக்குது, தப்பு மாதிரி தான் இருக்குது. பார்க்கலாம். பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தால் செயல்படுத்தப்படும் உஜவாலா திட்டங்கள், ஒரு நிறுத்த மையம் மற்றும் பாலின பட்ஜெட். ஓகே. ஸோ இதெல்லாம் இது கீழே வருதான்ற மாதிரி கேட்கறாங்க அப்படிதானே? ஸோ ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா இந்த உஜவாலால வந்து நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. உஜ்வாலான்னு ஒன்று உண்டு, உஜவாலான்னு ஒன்று உண்டு. உஜ்வாலா அப்படின்றது பார்த்தீங்கன்னா எல்பிஜி. இதை மட்டும் கட் பண்ணிட்டீங்கன்னா என்ன வரும்னா எல்பிஜி வரும். ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் வரும். உஜவாலா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காகனா விமனுக்கும் சில்ட்ரனுக்கும் உடைய அந்த ஹியூமன் டிராபிகிங் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது பெண்கள் குழந்தைகள் வந்து கடத்தப்படுறத தடுக்கிறது தான் உஜவாலா. ஓகேவா? ஸோ இது வந்து யாரால பண்ணப்பட்டதுன்னா குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தால். இது கரெக்ட் தான். ஓகேவா? ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா 1 and 3 கரெக்ட். 2 வந்து ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா புரியலன்ற மாதிரி இருக்குது. ஓகே. ஸோ தப்பு தான் அது. காமராஜருக்கு பின் மதராஸ் மாநிலத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்றவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? காமராஜருக்கு அப்புறம் தமிழ்நாட்டுக்கு யாருப்பா முதலமைச்சராக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்பவே ஒரு ஈஸியானது. என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டை வந்து லைட்டாக உங்களுக்கு சொல்கிறேன், கேப்சர் பண்ண அப்படி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அது பெரிய லிஸ்ட் இருக்கு. ஜஸ்ட் நான் வந்து ஒரு 37க்கு அப்புறம் சொல்கிறேனே பொதுவாட்டு. ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா இதில் இந்த விஷயத்த வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து பக்தவசலம் டிக் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நீதி கட்சி. நீதி கட்சியோடைய ஆட்சி காலம் எப்போ? நீதி கட்சி 1920 இருந்து 37 வரை அவங்க தான் இருப்பாங்க. அப்படிதானே? இது வந்து யாரெல்லாம் இருப்பாங்க? சுப்ராயலு ஃபர்ஸ்ட் இதாக இருப்பாரு. சுப்ராயலு, அடுத்து பனகல் ராஜா வருவாரு. அப்புறம் சுயேட்சையா வந்து யார் வருவாங்கன்னா, சுயேட்சையாட்டு யார் வருவாங்க? சுப்ராயன் வருவாரு. கரெக்டா? அவர் வந்து கொஞ்ச நாள் இருப்பாரு. அப்படிதானே? 26 to 30 வந்து பாத்தீங்கன்னா சுப்பராயன் இருப்பாரு. 26 to 30 வந்து சுப்பராயன் இருப்பாரு. அதை நான் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து பப்புலி அரசர், PT ராஜன், அப்புறம் KV ரெட்டி. அப்புறம் 1937 எலெக்ஷன்ல வின் பண்ணி 39 வரை ராஜாஜி இருப்பாரு. காங்கிரஸ் வந்து வின் ஆயிரும். அது 39 கழிச்சிட்டு போயிருவாங்க. கரெக்டா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ராஜாஜிக்கு அப்புறம் 46 எலெக்ஷன் நடக்கும். 1946 எலெக்ஷன். 46 இருந்து 47 வரை தான் நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா டி பிரகாசம் இருப்பாரு. ஓகேவா?
ஸோ அதுக்கப்புறம் யார் வருவாங்கன்னா, ஸோ அடுத்த பீரியட்லாம் நான் சொல்லலை, அது வந்து ஆர்டர் மட்டும் பார்த்துக்கோங்க. ஓபி ராமசாமி வருவார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1950 வரை இது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு யார் இருப்பாருன்னா பிஎஸ் குமாரசாமி. ஸோ பிஎஸ் குமாரசாமி தான் கண்டினியூவா இருப்பாரு. 1952 வரை இருப்பாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா 1952 தேர்தல். இந்த 52க்கு அப்புறம் உள்ள சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து இதுல யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜாஜி. இந்த ஆர்டர் மட்டும் நான் வச்சுக்கோங்க. ஸோ ராஜாஜி வந்து அகைன் 52ல வின் பண்ணிடுவாரு ராஜாஜி. ராஜாஜிக்கு அப்புறம் குலக்கல்வி திட்டத்தினால எதிர்ப்பு வந்து தலைவர் வந்து போட்டு கிளம்பிடுவாரு. ராஜாஜி எப்பவுமே 2 வருஷம் தான் இருப்பாரு. ஓகேவா? ஸோ 37 வந்தாலும் 2 வருஷம் தான், 52 வந்தாலும் 2 வருஷம் தான். 54ல இருந்து காமராஜர் வருவார். காமராஜர் வருவாரு. ஸோ காமராஜர் வந்து பார்த்தீங்கன்னா 54 டு 63 வரை அவர் தான் இருப்பாரு. ஓகேவா? 63 வரை அவர் தான் இருப்பாரு. ஸோ அடுத்து வந்து யார் வருவாங்கன்னா பக்தவச்சலம் வருவார். காமராஜர் வந்து அவருடைய பிளான் படி கிளம்பிடுவாரு. ஸோ பக்தவச்சலம். பக்தவச்சலம் ஏன் முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன் பக்தவச்சலம் தான் கேட்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஒரு முக்கியமான வந்து அவர் தான் கடைசி காங்கிரஸ் முதலமைச்சர். அதுக்கப்புறம் காங்கிரஸ் முதலமைச்சரே யாருமே வரல இதுவரை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யார் வருவாங்கன்னா 1967ல ஒரு புரட்சி. அந்த புரட்சியில தான் யார் வருவாங்க? அண்ணா வருவாங்க. அதுக்கப்புறம் ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரி. இந்த மாதிரி அண்ணா வருவாரு. அதுக்கப்புறம் அவர் இறந்ததுக்கு அப்புறம் வந்து கருணாநிதி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதி, அப்புறம் வந்து டாக்டர் எம்ஜிஆர், அதுக்கப்புறம் கருணாநிதி ஜெயலலிதா மாறி மாறி வந்துட்டே இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த லிஸ்ட் நான் வச்சுக்கோங்க. அப்ப டி பிரகாசம், ஓபி ராமசாமி, பிஎஸ் குமாரசாமி, ராஜாஜி, காமராஜர், பக்தவச்சலம். ஸோ அப்போ என்ன? பக்த வச்சலம் இஸ் ரைட் ஆன்சர். பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட், பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களின் பராமரிப்பு நலன் சட்டம் எந்த ஆண்டு அமலுக்கு வந்தது? 2007. ஸோ நான் சொன்னேன் இல்லையா கொஸ்டின், முக்கியமான கொஸ்டின் சொல்லிட்டு இதே என்ன 2007ல வந்தது. எப்போ வந்து நடைமுறை வந்தது? நடைமுறைப்படுத்தப்பட்டது 2008. ஸோ டேட்டோட சொல்லணும்னா 29 செப்டம்பர் 29 2008. செப்டம்பர் 2008. கீழ்கண்டவற்றுள் சரியாக பொருத்தப்பட்டவற்றை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. கீழ் சரியாக பொருத்தப்படுவது. ஸோ சரியாக பொருத்தப்படாதது ரீசெண்ட் டைம்ஸ்ல பண்ணிருப்பாங்க. ஸோ மதிய உணவு திட்டம் வந்து காமராஜர் பீரியட்ல பண்ணிட்டாங்க. அப்போ தவறு தானே? ஸோ இது வந்து ரொம்ப தப்பானது. அப்படின்னா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேக் இன் இந்தியா திட்டம், இந்த ரெண்டையும் வந்து மாற்றி போட்டிருக்காங்க நினைக்கிறேன். ஓகே, இல்லை மதிய உணவு திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 1920லயே இவங்க வந்து முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. யார்? நீதி கட்சி வந்து முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுவும் தப்பு. தமிழ்நாடு டூரிசம் டிடிசி, தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் 1971 கரெக்ட். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓய்வூதிய திட்டம் 1983 தான் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப் வின் பண்ணாங்க. ஸோ அதில் வந்து எல்லாருமே வயசானவங்க, அவங்கலாம் இப்போ வந்து பென்ஷன் வாங்குற ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. ஓகேவா? ஸோ அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓய்வு திட்டம் வந்து 1983. ஸோ 2வதும் 3வதும் பொருத்தப்படல, ரெண்டுமே மாறி இருக்குது. அவ்வளோதான். மேக் இன் இந்தியா 2014 மோடி வந்து கொண்டு வந்திருப்பாங்க. பின்னொற்றில் எந்த இணை தவறாக பொருத்தப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து என்டிடிபி. ஸோ என்டிடிபி வந்து நேஷனல் டைரி டெவலப்மெண்ட் போர்டு, இது வந்து கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா என்எஃப்டிபி. என்எஃப்டிபின்னா என்னன்னா நேஷனல் ஃபிஷரிஸ் டெவலப்மெண்ட் போர்டு. ஃபுட்டு கிடையாது, ஃபுட் டெவலப்மெண்ட் போர்டே ஒன்று கிடையாது. ஓகேவா? ஃபிஷரிஸ் இங்கே எழுதிக்கிறேன். இந்த ரவுண்ட் போட்டால் என்ன தப்புன்னு சொல்லிட்டு இங்கே எழுதிக்கிறேன். ஃபிஷரிஸ் டெவலப்மெண்ட் போர்டு. ஓகேவா? ஸோ தவறானது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்திய கவுன்சில் ஆஃப் ஆர்ட் அண்ட் ஐகார். ஸோ ஐகாருக்கு வந்து என்னங்க இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஐகார்னா என்ன? ஐகார் சரியான கூடாது. இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச், அப்படி தானே? இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச். அப்போ இதுவும் தப்பு. ஐகார் நமக்கு வந்து தெரியாமல் இருக்கு. ஐகார் அப்படியே டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. தமிழ்நாடு மின்சார வாரியம் டிஎன்இபி. ஸோ இந்த ரெண்டும் கரெக்ட். 1ம் 4ம் அப்போ கரெக்ட். பி இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், பெண்களுக்கான மூதாதைய சொத்துரிமை சட்டத்தை 1989 நடைமுறைப்படுத்திய மாநிலம் எது அப்படிங்கிருக்காங்க. ஓகேவா? தமிழ்நாடுன்னு கீழே ஆன்சர் இருந்தாலும் தமிழ்நாடு தான். ஸோ இது அப்படி இல்லாத கூட பெண்களுக்கான மூதாதைய சட்டத்தை வந்து 1989 இந்தியாவுக்கே முன்னோடியா பண்ணது இதுதான். ஸோ உங்களுக்கு கொஸ்டின் தான், இந்தியா எப்பொழுது இதை வந்து நடைமுறைப்படுத்துச்சு? ஓகேவா? இந்தியா எப்பொழுது நடைமுறைப்படுத்தி கமெண்ட்ல வந்து ஆன்சர் சொல்லுங்க. ஓகேவா? தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கும் மூதாதையர் சொத்துல வந்து அவங்க வாரிசு சொத்துல வந்து பங்கு உண்டு அப்படின்னு சொன்னது 1989. ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி எப்ப வந்து இந்தியா வந்து இந்த சட்டத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்றது, தமிழ்நாடு வேற இந்தியா வேற, அப்படித்தானே? ஓகே, ஜனனி சுரக்ஷா யோஜனா அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஜனனி மகப்பேறு பாதுகாப்பு திட்டம். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் டைரக்டாவே கேட்டாங்க. திட்டத்தை பற்றி டீட்டெயிலாகவே வந்து பார்த்துக்கோங்க.
ஜனனி சுரக்ஷா யோஜனா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு கீழே பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அண்டர் நேஷனல் ஹெல்த் மிஷன் NHM, நேஷனல் ஹெல்த் மிஷன் கீழே பண்றாங்க. சேஃப் மதர்ஹுட் இன்டர்வென்ஷன். ஓகேவா? ஸோ எதுக்காகனா சேஃப் மதர்ஹுட் இன்டர்வென்ஷன். ஸோ அதாவது அதான் மகப்பேறு பாதுகாப்பு திட்டம் தான். நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன் வரும். ஓகே, ரூரல் NRHM, ரூரல் ஹெல்த் மிஷன், நேஷனல் ஹெல்த் மிஷன். இட்ஸ் ஃபைன். ஓகே. ஸோ கிட்டத்தட்ட 5,000 ருபீஸ் வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில வசதிகள்லாம் வந்து பண்ணி கொடுப்பாங்க. இப்போ அது 6,000 இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இவ்வளோதான் கொஸ்டின். நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 21 கொஸ்டின்ஸ் நமக்கு இருந்துச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். உங்களுக்கு இது மூலமாக நிறைய ஒரு ஐடியாவே கிடச்சிருக்கும். அப்படி தானே? அப்போ பாருங்க, தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான ஸ்கீம்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. இந்தியாவோட முக்கியமான ஸ்கீம்ஸ் ரொம்ப பேஸ்ட் ஆகிட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் இல்லையா, ஹெல்த் சம்மந்தமாக எனக்கு. ஸோ என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த், எஜுகேஷன், ஓகே, அப்புறம் வந்து இண்டஸ்ட்ரி தனியாக பார்க்கலாம். இண்டஸ்ட்ரி வந்து தனியாக பார்க்கலாம். ஸோ இங்கே பார்க்கும்போது ஹெல்த்து, எஜுகேஷன், விமன், சைல்டு. ஸோ இதுதான் நமக்கு வந்து முக்கியமாக பார்க்குறது. ஓகேவா? அப்புறம் வந்து விவசாயம், ஃபார்மர், இது கூட வேணா வந்து பார்த்துக்கோங்க. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரூரல், அர்பன். ஓகேவா? ரூரல் வந்து ரொம்ப முக்கியம், அர்பன் வந்து லைட்டாக பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்கீம்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. தமிழ்நாடு இன்ட்ரடியூஸ் பண்ண ஒவ்வொரு ஆட்சிலையும் யார் யார் என்னென்ன பண்ணாங்க அப்படின்ற பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமானது. 89ல யார் ஆட்சியில் இருந்தாங்க, இது யார் பண்ணாங்க அப்படின்ற பார்த்துக்கோங்க, மறக்காது. ஓகேவா? ஸோ கருணாநிதி பீரியடில் பண்ணது. ஸோ 92ல வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மையார் பீரியடில் வந்து நமக்கு என்ன பண்ணிருப்பாங்க, இந்த இது பண்ணிருப்பாங்க, பெண்களுக்கான காவல் நிலையம். ஓகே. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு சுற்றி வந்துட்டு இருக்குது. தேங்க்யூ. மீதி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.